சென்னையில் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கள தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சொல்லுங்க, வேப்பேரில் இந்த போராட்டம் எங்க நடந்துட்டு இருக்கு? பாஜகவினர் இந்த போராட்டம் எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க? விரிவா சொல்லுங்க. ரஞ்சித், இந்து முன்னணியினுடைய பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து காலையில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பிஜேபியினர், இந்து முன்னணியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ராஜரத்னம் மைதானம் அருகே போலீசாருடைய தடையை மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போலீசாருடைய தடையை மீறி அங்கே மேடை அமைத்து ஒலிபெருக்கி மூலமாக அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ராஜா மற்றும் பிஜேபியுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பேசுவதற்காக முயன்றார்கள். ஆனால் போலீசார் அதற்கு தடை ஏற்படுத்தி அவர்களுக்கு கைது செய்வதற்கு முயன்றார்கள். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பிறகு சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த ஈவிகே சம்பத்தாலையில் இருக்கக்கூடிய ஒரு கூடத்தில் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலிருந்து மர்ம நபர் ஒருவர் வந்துவிட்டதாகவும் அவர் அங்கே இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் அவர்கள் திடீரென குற்றம் சாட்டி அந்த பகுதியிலிருந்து அந்த உள்ளே தங்க வைக்கப்பட்டிருந்த பிஜேபியினர், இந்து முன்னேற அனைவருமே அங்கிருந்து சாலைக்கு ஓடி வந்தனர். சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் இந்த பகுதியை பரபரப்பு ஏற்பட்டது. அருகில காவல் ஆணையர் அலுவலகத்துல பாதுகாப்பு பணியில் இருந்த மற்ற போலீசார் உடனடியாக வந்தனர். அந்த சமயத்தில் அதிக அளவில போலீசார் இந்த பகுதியில் இல்லை. அதாவது அவர்கள் திடீரென ஓடி வந்த சமயத்துல திடீரென அதிகமாக போலீசார் இல்லை. உடனடியாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கூடுதல் போலீசார், காவல் ஆணையர் அலுவலக பகுதிக்கு கூடுதல் போலீசார் திடீரென வரவழைக்கப்பட்டார்கள். இந்த பிஜேபி மற்றும் இந்து முன்னணியுடைய அந்த சாலை மறியல் காரணமாக இந்த ஈவிகே சம்பத் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த சிக்னலில் இருந்து வேப்பேரி காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் வரை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக வந்த வாகனங்கள் மாற்று வழியில தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்த ராஜா உட்பட ஒரு 100க்கும் மேற்பட்ட பிஜேபியினர், இந்து முன்னணியினர் திரண்டே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் வந்தனால் அதிக அளவில் போலீசாரும் தற்போது இப்பதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இருதரப்பிற்கும் இடையே அதாவது போலீசார் இந்த போராட்டத்தை கைவிட்டு அவர்களை இங்கிருந்து விலகிச் செல்லும்படி போலீசார் தொடர்ச்சியாக அவர்களை அறிவுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் போராட்டத்தை கைவிட மறுத்து அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்த பகுதியில அவர்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக கூடுதல் போலீசார் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகக்கூடிய வகையிலான பிரச்சனையாக உருவாகக்கூடாது என்பதற்காக போலீசார், காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஒரு பகுதியினர், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் முழுவதுமாக சாலையிலே தடுத்து நிறுத்தி அவர்கள் மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை உயரதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும்படி, அதாவது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும்படி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுவாக இது போன்ற போராட்டங்களில் தடையை மீறி நடத்தப்படக்கூடிய போராட்டங்களில் கைது செய்யப்படுபவர்கள் அன்று மாலை 6 மணிக்கு தான் விடுவிக்கப்படுவார்கள் என்பது விதி. அந்த வகையில் தான் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் மற்றும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ராஜா உள்ளிட்டவர்கள் அனைவருமே இதில் ஒரு பகுதியினர் வேப்பேரியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக கூடத்தில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இன்று மாலை 6 மணிக்கு தான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு நபர் ஒருவர் இவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் அங்கே சென்றதாகவும் அவர்கள் மீது மர்ம பொருளை கொண்டு தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் குற்றம் சாட்டிதான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த நபர் அங்கிருந்து ஓடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நுழைந்து விட்டார் எனவும் கூறி அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் தற்போது அந்த அனைவருமே குவிந்திருக்கிறார்கள். அந்த நபரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அந்த நபரை பிஜேபியினர் கோஷமிட்டு வருகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்லுமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் அருகே நடத்தப்படக்கூடிய இந்த போராட்டத்தின் காரணமாக
இந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அலுவலகத்தில் அருகே இருந்த போலீசார் மட்டுமே தற்போது பாதுகாப்பு பணிக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். கூடுதலாக போலீசாரை இந்த பகுதிக்கு வந்து வரவழைக்கிறதுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது எச் ராஜா உள்ளிட்ட பிஜேபியினர் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியிலே குவிந்து திடீரென போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளிடம் வந்து வாதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி இந்த ஈவிகே சம்பத் சாலை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து ஈவிகே சம்பத் சாலை முழுவதுமாக போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து மற்றொரு பகுதியிலும் வந்து முழுவதுமாக வந்து போக்குவரத்தை நிறுத்தி மறியலிலும் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாக காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரஞ்சித், சரவணன், இந்த போராட்டம் வந்து யாரோட தலைமையில் நடைபெற்று இருக்கு? பாஜகவினர் சுமார் எத்தனை பேர் அங்கே போராட்டத்தில் நடந்துட்டு இருக்காங்க? போலீசார் எத்தனை பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க? அப்புறம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருன்னு சொல்லியிருக்கீங்க. போக்குவரத்து சீர் செய்யறதுக்கு யாரும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா போலீசார்? இந்த போராட்டம் என்பது எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம். காலையில் தான் இவர்கள் அனுமதியை மீறி சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே பிஜேபி மற்றும் இந்து முனையினர் வந்து இந்த போராட்டங்களில் வந்து ஈடுபட்டார்கள். அப்பொழுது தடையை மீறி இந்த போராட்டத்தை ஈடுபட்டதன் காரணமாக அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா மற்றும் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடன் 500க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியிலே கைது செய்யப்பட்டு வெவ்வேறு பகுதிகளில் சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் தேர்தலில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடங்களிலே வந்து தங்க வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட எச் ராஜா உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை தற்போது இந்த பகுதியில் குவிந்திருப்பவர்கள் 150 பேர் இருக்கலாம். அவர்கள் அனைவருமே வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நலக்கூடத்தில், அதாவது காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அந்த போராட்டமான திடீரென ஏற்பட்டதனால் இந்த பகுதியில் அதிகமாக போலீசாரும் குவிக்கப்படவில்லை. அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த சமூக கூடத்திலும் வந்து ஒரு 10 போலீசாரை தவிர அதிகமாக போலீசார் வந்து இல்லை. எனவே வந்து 10 போலீசார் மட்டுமே இருந்ததால் அதிக அளவில் இருந்த போராட்டக்காரர்களை வந்து அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே அங்கிருந்து அந்த சாலையில் இருந்து உத்தரமாக இருக்கக்கூடிய அந்த சமூக நல கூடத்திலிருந்து தற்போது ஈவிகே சம்பத் சாலையில் வந்து அவர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள். இங்கே எச் ராஜா தலைமையில் தான் இந்த போராட்டம் என்பது நடந்திருக்கிறது. தற்போது காவல் கூடுதல் ஆணையர் சங்கர் தான் தற்போது இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் வந்து நடத்த வருகிறார். இது முன்னதாகவே வந்து துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள் எல்லாம் வந்து அவருடன் பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். எச் ராஜா உள்ளிட்டவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக போக்குவரத்து என்பது முழுவதுமாக ஸ்தம்பித்திருக்கிறது. இங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களை, அதாவது போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில போலீசார் வந்து தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது ஈவிகே சம்பத் சாலையை பொறுத்தளவில் பல்வேறு வழிகளில் இருந்து, அதாவது புரசைவாக்கம் மற்றும் பெரம்பூரில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம், சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இந்த ஈவிகே சம்பத் சாலையில் தான் வந்து இங்கிருந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து இடதுபுறமாக திரும்பி அது சென்ட்ரல் நோக்கி செல்லும். அதாவது அந்த பூந்தமல்லி சாலையில் பிடித்து அங்கிருந்து அவர்கள் செல்வார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக முழுவதுமாக போக்குவரத்து என்பது வேப்பேரியில் இருந்து வேறொரு திசையில் வந்து திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தில் வந்து சிக்கிக் கொண்டிருந்த மற்ற வாகனங்கள் அனைத்தும் மாற்று வழியில் வந்து திருப்பிவிடப்பட்டிருக்கிறது.